ஜெயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த காலேஜில் வந்து எம்எஸ்சி படிக்கிறியா? எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். சென்னையில் திருன்ற ஊரில் இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதில் படிக்கிறாங்க. இந்த தம்பிக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த ஹெல்ப்பை வந்து உங்கள் மூலிமா நான் இந்த தம்பிக்கு வந்து சேர்த்துறேன், ஓகேங்களா? அப்பா வந்து புளியமரம் ஏறி புளி உழுகும்போது தான் அப்பா கீழே ஊந்துட்டார். அப்போ தான் வந்து முதுகில் பிரச்சனையாச்சு, பின்னாடி எலும்பு உடஞ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொட்டீன் விளாக் தான். இன்றைக்கி வந்து எனக்கு தண்ணி சுட போகிறாங்க குளிக்கிறதுக்காக. நானும் அப்பா வந்து சின்ன வயசில் நான் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து புளியா மரத்துக்கெலாம் போவோம், புளியாம்பழம் பொறுக்கும்ன்ட்டு. இப்போ இந்த வருஷமும் நாங்கள் வந்து புளிய மரம் வந்து ஏலத்துக்கு எடுத்துக்கிறோம். 2 மரம் ஏலத்துக்கு எடுத்துக்கிறோம். அந்த புளிய மரம் எங்கே இருக்குன்றது நாங்கள் காட்டுறோம். அங்கே தான் இப்போ போயிட்டு நானும் அப்பாவும் போகிறோம். எனக்கு தெரியாது அப்பா வந்து எங்கே எடுத்த மரம், எத்தனை மரம் போய் பார்க்க போகிறோம். நானும் அப்பாவும் வா போய் காட்டுறேன் அப்படின்றதுனால போய் பார்க்க போகிறேன். பூ தண்ணி இருக்குதா? எங்கே இருக்குதா? சரி சரி. என்னது வக்கல் முள் தேனி வச்சுக்கிறாங்க. இது வந்து காய் சித்திரை மாதம். இப்போ இதெல்லாம் வெட்டணுமா? கீழே இருக்குதுல செத்தணும். அதனால சுத்த முடியும். அதுதா முள்ள முட்டை வச்சு இந்த வாரம் போட்டுவாங்க. இதெல்லாம் அழகாக பொறிக்கலாம். இதை செழிக்கும். இதுதான் வெட்டிதான். இது போட்டு வச்சு ஆடு மாடு வராது. போகிறவங்க வரவங்க வெளியே போகிறவங்க உட்கார மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்பா நாங்கள் சின்ன வயசுலாம் வந்து ஒரு 10-15 புளியா மரம் எடுப்போம். இந்த வருஷம் அதாவது நடுவில்லாம் எடுத்து விட்டாச்சு. போன வருஷம் புளி வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததா, அதனால் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி மரத்தெலாம் ஏலம் விடுவாங்களா. அப்போ இந்த மரத்தை வந்து நாங்கள் ஏலம் எடுத்துகிறோம். இந்த அடுத்த ஏலம் வரைக்கும் இந்த புளியா மரம் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தம். இந்த புளியா மரத்தில் நம்ம உலுக்கி எடுத்து போகலாம், கீழே கிடக்கெல்லாம் பொறுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த புளியா மரத்துக்கு வந்து புளியெல்லாம் பொறுக்கணும், புளி உலுக்கி பழத்தெல்லாம் பொறுக்கி எடுத்து போகணும். 2 மரம் எடுத்துருக்கணும் நாங்கள். நான் சின்ன வயசு, அதாவது வந்து நான் வந்து 6வது படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து 15 மரம் 20 மரம் எடுப்பார். காலையிலே வருவோம். நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கெலாம் வந்து அந்த 15 மரத்துலேயும் புளியெல்லாம் வந்து பொறுக்கணும். ஏன்னா கீழே நிறைய ஊந்து கிடக்கும்ல, அதெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டு அதை உரித்து ஆஞ்சி காசு, அதுதான் வந்து அப்போதைக்கு வந்து எங்களுக்கு வருமானம். அப்போ தான் அப்பா வந்து அந்த வியாபாரம் தான் பண்ணார், புளி வியாபாரம் தான் பண்ணார். 15-20 மரம் குத்தகை எடுத்துகிட்டு இப்போ இந்த மரம் ஒன்று குத்தகை எடுத்துருக்கோம். அப்புறம் அங்கே ஒன்று மூளைக்காட்டில் ஒன்று எடுத்துக்கிறோம். அது கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகணும். 2 மரம் எடுத்துக்கிறோம். என்னப்பா? எந்த கிளையில்? அந்த கிளையில் இல்லைப்பா, இல்லை அதுலேயும் இல்லை. அந்த இடத்துல தான் இருக்குது காய். 300 ரூபாய்க்கு 300 ரூபா. அது நான் சேல்டெக்ஸ் வரியோட 700, 800, 9, 10, 11, 12, 400 கொஞ்சம் கொடுத்தேன். 100க்கு 10 சேல்டெக்ஸ் வரி. அப்புறம் என்னாச்சு, அது 400, 700 சேல்டெக்ஸ் வரி. 110 ரூபா, 800. இந்த பக்கம்லாம் இருக்குதுப்பா புளி. இந்த பக்கம்லாம் இருக்குது, அந்த பக்கம் தான் இல்லை. ஆமாம், நன்னி தண்ணி அதுக்குள்ள வண்டிதான். அப்படியே ஒரு தோலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பக்கம்லாம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. உச்சியில் இருக்குது. அதில் எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் தான் இல்லை, அந்த பக்கம் தான் இல்லை. மட்டன் கட்சி இருக்கும் மேலே பாதி உள்ள ஏறி பார்த்துட்டு தெரியும் காய் பார்த்தோம். அப்புறம் அங்கே அந்த மரத்தாண்டேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம். இங்கே ஒரு மரம் எடுத்துக்கிறோம், 2 புளியா மரம் எடுத்துக்கிறோம். இதில் புளி நல்லா தான் பருகுது. இது அதை விட இது நல்லா இருக்குது மரம். அந்த பக்கத்தில் இல்லை. சரிவா பார்ப்போம்.
அந்த நாள் ஞாபகம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் அப்படியே தூங்கி எழுந்ததும் ஓடு ஓடு ஓடுன்னுவாங்க. 10-15 மரம் பொறுக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம். அப்புறம் வந்து லீவு நாள்னாலே இப்போ புளியாமரத்தை கூட்டின்னு வந்துவிடுவாங்க. கடுப்பாக இருக்கும் எங்களுக்கு. வந்து விளாடவே விடவே மாட்டாங்க. லீவுனாக்கா மரத்து கிளம்புனுவாங்க. அந்த மரத்தை புளியெல்லாம் அப்பா குளிக்கு தள்ளுவார். நாங்கள்லாம் பொறுக்கி எத்தாந்து உரித்து கஷ்டமாக இருக்கும். திருவிழா டைம்லாம் வந்து அப்பா வேணும்னே வந்து மரத்துக்கு போவோம் அப்படின்னு. அங்கே நம்ம கோயில் திருவிழா நடக்கும். எல்லோரும் அங்கே திருவிழாவில் இருப்பாங்க. நாங்கள் மட்டும் இங்கே புளியை பொறிக்கின்னு இருப்போம். அப்பா என்னப்பா அப்பா திருவிழா நடக்குதுப்பா இன்றைக்கி வானாப்பா அப்படின்னு கெஞ்சுவோம் நாங்கள். ஏய் புளியை உழுக்கணும் வா போவோம் அப்படின்வாங்க. அப்படியே அழுதுக்கினே போவோம் நான். அப்பா திருவிழாப்பா இன்றைக்கி வானாப்பா விட்டுருப்பா நாளைக்கு போய்க்கலான்னு விடவே மாட்டார். அவசரமாக காலையில் கிளம்பி போயிட்டு ஆனால் ஒரு 1 மணிக்கு 12 மணிக்கு அந்த மாதிரி வரும். திருவிழா மூடே அப்படியே போயிட்டு கடுப்பாக இருக்கும். கடுப்பு எடுத்துவார். இப்போ மறுபடியும் புளி எடுத்துக்கிற மரம். ஏன்னா இப்போ குழம்புக்கெல்லாம் புளி யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி பொறுமையாக தான்ப்பா போகுது. அது காஞ்சிடும். ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குது பாரு. அழகாக இருக்குது. இதோ பாருப்பா இது நல்லா இருக்குதுப்பா புளி. இது நல்லா தான் இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ரோட்டு ஓரத்தில் இருக்குதுப்பா. நம்ம அடிக்கடி வந்து பார்க்கணும்பா இதெல்லாம். காலையில் இருந்தால் வர போகிறேன், கீழே விட்டு போயிட்டு போகிறேன். இங்கே யாரும் தொட மாட்டாங்க. யாரும் தொட மாட்டாங்க. என்னப்பா நன்னி சூப்பராக இருக்குதுப்பா. இந்த புளிலாம் எல்லாம் முத்தாக இருக்குதுப்பா. முத்தாக இருக்குது. யாருக்கான் இந்த இடம் சுத்தமாக இருக்குதுப்பா. அது அந்த சும்மா இங்கெல்லாம் தெச்சு காயத்தான் இருக்கும். இங்கெல்லாம் தெச்சு காயத்தான் இருக்கும். பால் தெரியுமா கண்ணை பூசிக்கு. இந்த மரம் பரவாயில்லப்பா. இந்த மரம் பரவாயில்ல. ஆனால் இந்த ஒரு கிளை தான்ப்பா லைட்டாக காஞ்சித்து. அது கொளுத்திக்கிறாங்க பாரு, அதனால காஞ்சித்து. கிளையும் ஒடிங்களா எனக்கு கொத்துவா. உழுக்கலாம். ஆமாம் ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. டீ கிடையாது. உட்காந்து ஆக்கிக்கலாம். ஆமாம் அதை எடுத்துட்டா கண்டியா தூக்கமே இல்லை. 10 நினைப்பு வந்துடுச்சு எனக்கு. ஏறி ஊந்துமே தூக்கமே. நீ கொஞ்சம் செம்பு குத்தியா எப்பா நான் உழுக்கிறேன். ஒன்றை ஏற விடுறேன்னு பயமாது. நான் உழுக்குவேன். நான் தான் உழுக்குவேன். என்னால் தட்டுன்னு ஊற்றிட்டு பாதியே தெரியல. காஞ்சி கட்டுறது காலை வச்சுட்டு மொட்டுன்னு ஞாபகத்தை கொள்ளையா. அப்பா வந்து புளிய மரம் ஏறி புளி உழுக்கும்போது தான் அப்பா கீழே ஊந்துட்டார். அப்போ தான் வந்து முதுகில் பிரச்சனையாச்சு. பின்னாடி எலும்பு உடஞ்சி அப்புறம் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். அப்பா புளிய மரம் ஏறி உழுக்கும்போது தான் அப்பா கீழே ஊந்து முதுகு எலும்பு உடஞ்சிச்சு. அதனால் வந்து அப்புறம் அதிலேருந்து நாங்கள் புளிய மரமே எடுக்கலை. அப்புறம் நான் தான் சொன்னேன், சரிப்பா இப்போ எடுப்பா 2 மரம் மட்டும் போதும். மரம்லாம் 10-15 மரம்லாம் வேணாம், 2 மரம் போதும். நம்ம வீட்டுக்கு மட்டும் உலுக்கி யூஸ் பண்ணிக்குவோம்பா அப்படின்னு சொன்னேன்னா. ஆனால் 2 மரம் மட்டும் 2 புளிய மரம் குத்து எடுத்துக்கிறாரு ஏலத்துக்கு. அதேமாரி நாங்கள் வந்து கடையில் போய் வாங்க புளியோட டேஸ்ட் வர மாட்டேது. விற்கிறாங்க. விற்ற போய் ஓடு பூச்சி புழு எல்லாம் இருக்குது. நாங்கள் உலுக்கி அழகாக ஆள் வச்சு உரித்து சுத்தமாக அரிஞ்சு காய வச்சு நாங்கள் இருப்பு வச்சுடுவோம். எங்கள் தேவன் 1.5 வருஷம் வரும் நாங்கள் வச்சுக்கிற புளி ஊட்டு விற்கவும் மாட்டோம். 1.5 வருஷம் வரும் நாங்கள் வச்சுக்கிறோம். ஆமாம் மறுபடியும் ஏலம் வர்றதுலேயே நான் புளி வச்சு யூஸ் பண்ணுவோம். நான் 10 வருஷத்துக்கு மேலே நான் விட்டேன். இந்த வருஷம் மரம் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி வா என்னென்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு டேர்ம் இப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு பேசினேன். இது வந்து என்னென்ன ஒரிஜினல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருநெல்வேலியில். சரி ஓகே சரி அப்படி போகலாமா? பா
இப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த தம்பி பேர் வந்து சிவகுமார். இவங்க நம்மளுடைய வீடியோலாம் பார்ப்பாங்க. அண்ணா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் போடுறீங்கல்ல, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தம்பியோட வீடு தான் அந்த வீடு. இவங்க வந்து ஜெயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த காலேஜில் வந்து எம்எஸ்சி படிக்கிறியா? எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அக்கா வீட்டில் தங்கியிருக்காங்க. வீடு சொல்லிக்கிறது இல்லை, அக்கா வீட்டில் தான் இவங்க தங்கியிருக்காங்க. அக்கா வீட்டில் இருந்து தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கே வந்து பணம் இல்லை. உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன். ஃபீஸ் கட்டிட்ட பிறகு இவங்க வந்து காலேஜுக்கு போவாங்க இவங்க. ஸோ அதனால் வந்து யாராவது வீடியோ பார்க்குற யாராவது வந்து இந்த தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த நம்ம காசு கிடச்சிதுனாக்கா இந்த தம்பிக்கிட்ட கொடுத்து அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்புறம் நீ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறியா? ஃபஸ்ட் இயர். சரி, ஓகே. ஒரு செம்மு எக்ஸாம் எழுதிட்டேன். இப்போ செகண்ட் செம்முக்காக இது பண்ணிவிட்டு ஒன்றும் ரிசல்ட்டும் வரல. சரி, ஓகே. எம்எஸ்சி படிக்கிறேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க. காலேஜ் அதோட இது ஃபுல்லாக காலேஜ் நேம்லாம் காமி. ஓகே. ஜெயா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே. இது எங்கே இருக்குப்பா? இது வந்து சென்னையில் வந்து திருநின்ற ஊர். சென்னையில் திருநின்ற ஊரில் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக். அதில் படிக்கிறாங்க. இந்த தம்பிக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த ஹெல்ப்பை வந்து உங்கள் மூலிமா நான் இந்த தம்பிக்கிட்ட வந்து சேர்த்துறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, சரி வரேன். நல்லா படி, ஓகேவா? சரி, நான் வரேன். சரி, நான் இப்போ போயிட்டு வரட்டுமா? நான் வரேன். அப்பா வா போகலாம்.